இந்த ராஜேஸ்வரிக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆசைதான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது விஜய்யையும், மல்லியையும் பிரிக்கிறதுக்காக இவ மெனக்கெட்டு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா. கண்டிப்பா இந்த ராஜேஸ்வரி எல்லாம் இங்கிருந்து அடிச்சு தொரத்துனா தான் அவ திருந்துவா. ஏற்கனவே அவ பல தப்புகள செஞ்சுட்டு இருக்கா. பட் இருந்தாலும் இப்போ நம்ம விஜய் இந்த ராஜேஸ்வரியை விட்டு வச்சுட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ இந்த ராஜேஸ்வரி நம்ம விஜய் கிட்ட ஸ்கோர் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல மல்லிய விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுதான் இப்போ மிகப்பெரிய எய்மு. அதாவது இங்க என்ன நடக்குதோ, எது நடக்குதோ, நடக்கலையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா மல்லி இந்த வீட்ல இருக்கக்கூடாது. மல்லிய தொரத்தணும். மல்லிய தொரத்துனாலே நம்ம பாதி ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருந்தா. ஆனா கடைசியில ராஜேஸ்வரிக்கு இப்படி ஒரு ஆப்ப வைப்பாங்க, அதுவும் இல்லாம இப்படி ஒரு பல்ப கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்போ வெண்பா எப்படி ஒரு வழியா வெண்பாவுக்கு ஜுரம் வந்ததுனாலையும் அதே மாதிரி ஃபிக்ஸ் வந்ததுனாலையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய நர்ஸுக்கு உண்மையிலேயே நம்ம வெண்பா யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் இல்லாம இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தவங்க யாரு, வெண்பாவுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் தெரிய வருது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பையும் அவரு இப்போ எடுத்துக்கிற மாதிரி கிடையாது. ஒரு பக்கம் அதாவது ஏதாச்சும் தண்ணி வேணும்னாலும் சரி, இல்ல ரெஸ்ட் ரூம் போகணும்னாலும் சரி, இல்ல சாப்பாடு வேணும்னாலும் சரி, எதுக்குமே விஜய் இப்போ மல்லிகைய டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இல்ல. ஆனா அதே சமயத்துல இப்போ விஜய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா மல்லி நம்ம விஜய்க்காக பார்த்து பார்த்து விதவிதமா சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனாலும் விஜய் அதை எடுத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. விஜய் மல்லி மேல இன்னமும் அவ்வளவு கோவத்துல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்துக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இப்போ ராஜேஸ்வரி அதாவது எங்க விஜய் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி உன்னோட சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது, நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இன்னும் யாரும் சாப்பாடு செஞ்சு கொண்டு தர வேணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நம்ம மல்லியோட சாப்பாடு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது கூட பிரச்சனை கிடையாது. வெளியில சாப்பிட்டுக்கிறேன், கடையில வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது கூட பிரச்சனை கிடையாது. அது எல்லாத்தையுமே ஏத்துக்கலாம். ஆனா இப்போ ராஜேஸ்வரி டேய் நீ என்னோட தம்பிடா, நீ எதுக்காக வெளியே போய் சாப்பிடணும், நான் உனக்காக சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராஜேஸ்வரி சாப்பாட்டை காட்டுறான். அதை பார்த்த உடனே விஜய் அந்த மேல் நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ராஜி அதாவது என் அக்காவோட சாப்பாடு பாக்ஸை வாங்கி அந்த சாப்பாடை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு டைம்ல தான் நம்ம மல்லிக்கு சரியான கோபம் வர ஆரம்பிச்சிருது. அதுவும் இல்லாம நம்ம மல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன விஜய் நீங்க ஏன் சாப்பாட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, ஆனா உங்க அக்கா செஞ்சு கொடுத்த சாப்பாட்டை மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, உங்க அக்கா ஏற்கனவே பண்ண காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன, அதுவும் இல்லாம உங்களையே இந்த சொத்தை எல்லாத்தையுமே புடுங்கிட்டு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சாங்க, ஆனா அவங்க முன்னாடி நீங்க என்ன இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் இங்க மிகப்பெரிய தப்பு எல்லாமே நான் பண்ணியிருந்தாலுமே சரி, பண்ணலனாலுமே சரி, ஆனா இந்த ஒரு விஷயத்துல இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ராஜேஸ்வரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம விஜய் இங்க பாரு விஜய், நீ உனக்கு சாப்பாடு செஞ்சு போறதுக்கு யாரும் இல்ல அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த சொல்லி இந்த மல்லி இங்கேயே செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல உனக்கு சாப்பாடு செஞ்சு போட அக்கா நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் தட்டரா தூக்கி பறக்க விட்டு இந்த ராஜேஸ்வரியை போட்டு அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. ஏதோ சாப்பாடு கொண்டு கொடுத்தி அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிட்டேன், அதுவும் மல்லியோட சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, எனக்கு பசிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் உன் கையால நான் வாங்கி சாப்பிட வேண்டியதா இருந்துச்சு, ஆனா இதுக்கு நீ இவ்வளவு பேசுவ அப்படின்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி உன் கையால நீ செஞ்சு கொடுத்து நான் சாப்பிடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எனக்கு அந்த தேவையும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாம தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே மல்லிக்கு இப்பதான் குழு குழுன்னு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ மல்லி அப்படியே திரு திருத்துன்னு முழிச்சுட்டு அப்படியே ராஜேஸ்வரியை பாக்குறாங்க. ராஜு ஒரு பக்கம் திரு திருத்துன்னு முழிக்கிறான். அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம மல்லி செஞ்சது தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம விஜய் ஏற்கனவே நான் சொன்னதை கேட்காம போனாங்க அப்படிங்கறதுனாலதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. ஆனா தீபன் போன் பண்ணி எல்லாத்தையுமே விலாவரியா சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம தீபிகாவால பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சது கரெக்ட் தான். ஆனா அதே சமயத்துல மல்லி இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கிடையாது, மல்லி இப்ப குற்றவாளி மாதிரி நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சாங்க. அதாவது இப்போ எல்லாமே தெளிவா புரிஞ்சுச்சு. அதுவும் இல்லாம விஜயம் நம்ம எதுக்காக மல்லி மேல தேவையில்லாம கோவப்பட்டோம், அதுவும் இல்லாம வெண்பாவை காப்பாத்துறதுக்காக மல்லி இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி
அந்த ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு தான் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா அதே சமயத்துல ராஜேஸ்வரி இருந்துட்டு இதுதான்டா சந்தர்ப்பம், நம்ம சாப்பாடு குடுக்குறோம் அதையே சாப்பிடுறான், இந்த மல்லி சாப்பாட்டை வேணாங்கிற மாதிரி சொல்றான். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த மல்லி எல்லாம் இங்க வைக்காத, நீ வீட்டை விட்டு வெளியே துரத்து விஜய், இப்போட இவ போகட்டும், வெண்பா வந்து காணாம போயிட்டா, வெண்பா காணாம போனது எவ்வளவு பெரிய வலியா இருக்கும்னு தெரியும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது விஜய் பயங்கர கோவத்தோட, மல்லி என்னோட ஒய்ஃப், நான் எந்த காரணத்தை கொண்டும் மல்லியை விட்டு கொடுக்க மாட்டேன், மல்லி மேல நான் இப்பவும் கோவமா தான் இருக்கேன், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, என்னை வந்து இந்த மாதிரி என் பேச்சை கேட்காம போயிட்டாலேன்ற கோவம் எனக்கு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து நான் இந்த ஒரு விஷயத்துக்காக மல்லியை வந்து விட மாட்டேன், அதே மாதிரி மல்லியை நான் மன்னிக்கவும் மாட்டேன், என் வெண்பா மட்டும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் மல்லியை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் கான்பிடென்டா சொல்றாங்க. ஆனாலுமே மல்லிக்கு என்னோட மனசுல மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு. ஏன்னா மல்லிய மாதிரி யாரும் கிடையாது. மல்லி வந்து தானா வந்து என் பொண்ணை கொண்டு போய் வந்து, அதாவது இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு பிளான் பண்ணி மல்லி கொண்டு போய் விட்டுட்டா அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமா சேர்த்துதான் இப்ப பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியோட கண்ணம் பழுத்துருச்சு, அப்படியே கண்ணத்து மேல கையை வச்சுக்கிட்டு கதறி எழுதுகிட்டு இருக்கா, ஒரு பக்கம் பயங்கர ஷாக்கோட பார்த்துட்டு இருக்கா. என்னடா அது மல்லி எப்படியாச்சும் விரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலுமே கூட இன்னமும் சில விஷயங்கள் நடக்காம இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு இவ்வளவு சில பாசிட்டிவான விஷயம் எல்லாம் நடந்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம விஜய் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்க இவ்வளவு சொன்னதே போதும், என்னை எங்க ரொம்ப வெறுத்துறீங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன், இன்னும் 24 மணி நேரத்துல வெண்பா உங்க கண்ணு முன்னாடி இருப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.